வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கம், ஒரு மாற்றம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட தாவேகா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து முன்னிலை பெறுது. 2வது இடத்துல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 3வது இடத்துக்கு வந்துட்டு ஆளுங்கட்சியான திமுக போனது வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டைம் வந்துட்டு அந்தியூர் தொகுதியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கள நிலவரத்தை வந்துட்டு லைனாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தாவேகா வந்துட்டு ஒரு 40,000 ஓட்டுக்கு வாங்குச்சுன்னா அது வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் 50,000 தாண்டுச்சுன்னா கேம் சேஞ்சராக இருக்கும், மும்முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு தாவேகா கிட்டத்தட்ட அவங்களோட வாக்கு வங்கி வந்து 50,000 தாண்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை தெரியுது. நம்ம ஃபஸ்ட்டில் வந்து எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி தான் ஹில்ஸில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மலைப்பகுதியில் வந்து அம்மாப்பேட்டை ஒன்றியத்துலேயும் வந்து திமுக தான் வந்து லீட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபடி தான் வந்துட்டு ரிசல்ட்டும் வந்திருக்குது. இப்போ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திமுக வந்துட்டு 6,607 வாக்குகளும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு 5,966 வாக்குகளும், தாவேகா வந்துட்டு 4,368 வாக்குகளும் வந்து பெற்றிருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா, போன தடவை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த லைன் வரும்போது கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 3000 ஓட்டு லீடு போயிருந்தாங்க. பட் அந்த லீடு வந்துட்டு இப்போ கணிசமாக குறைஞ்சு 700 ஓட்டுக்குள்ளே தான் வந்துட்டு லீடு வராங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இன்னும் பார்ப்போம். இன்னும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்தியூர் ஈஸ்டர்ன் நார்த் வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிமுக கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தோம். அந்த இடத்துல நம்மளோட கணிப்புப்படி எதுக்கு போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, தாவேகாக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இந்த இடத்துல போட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு வந்து பலமான ஒரு தாக்கத்தை வந்து இந்த டைம் தாவேகா ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் வந்துட்டு ஆளும் கட்சியான திமுகவுக்கு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்துட்டு போட்டி வந்து கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, பார்ப்போம். இப்போ வந்து 2 ரவுண்ட் ரிசல்ட் வந்துருக்குது. அந்த 2 ரவுண்ட் ரிசல்ட் படி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ முன்னிலை வந்து திமுக 6,607, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5,966 வாக்குகளும், தாவேகா வந்துட்டு 4,368 வாக்குகளும் பெற்று இருக்குது. இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா போன தடவை இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா போன சட்டமன்ற தேர்தல் வெறும் 123 ஓட்டு தான் விழுந்துருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாடாளுமன்றத்தில் 267 வாக்குகள் விழுந்துருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாம் தமிழர் கட்சி அந்த வாக்குகளை வந்து தக்க வைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுபோக சுயேட்சை கேண்டிடேட்ஸும் வந்து கொஞ்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் நாம் தமிழர் அவங்களோட வாக்குகளை வந்து இந்த இடத்துல தக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தாவேகா 100க்கு மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெறுது. 2ஆம் இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 3ஆம் இடத்தில் வந்து ஆளும் திமுகவும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். களம் வந்து எப்போ வேணாலும் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மெஜாரிட்டி கடைசி வரைக்கும் அப்படியே ஹைப்பில் போகுங்கிற மாதிரி தான் ஒரு பார்வை பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி நாம் ஒரு 4-5 கருத்து கணிப்பு போட்டிருந்தோம். அந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாவேகா மெஜாரிட்டியாக வந்துருந்துச்சு. அதே போல் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. ஸ்டேட்யூன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இன்னொரு 3 சுற்று, அதோட இந்த போன டைம் வாங்கின ஓட்டுகள் இந்த டைம் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது, அந்த கம்பேரிசன் வீடியோ எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்நம்பி. See you, bye bye, take care, tata.